பகவான் உரைத்தார். நான் இந்த அழியாத யோகத்தை கதிரவனுக்கு கூறினேன். கதிரவன் மனுவுக்கு கூறினான். மனு இக்ஷ்வாகுவுக்கு கூறினான். ஹரி ஓம். இந்த பாடலில் பகவான் கூறுகின்றார், இமம் அவ்யயம் யோகம், இந்த அழியாத யோகத்தை, ஆம், வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயம்தான் இங்கே கிருஷ்ணரால் போதிக்கப்பட்டது. வேதம் என்பது எழுத்தாணியால் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளோ அச்சடிக்கப்பட்ட புஸ்தகமோ அல்லது டிஜிட்டலைஸ் செய்யப்பட்ட பிடிஎஃப் ஃபைலோ அல்ல. அது சத்தியம், எங்கும் நீக்கமற நிறைந்து இருக்கக்கூடிய சத்தியம். வித்து என்றால் அறியப்பட வேண்டும். வேதம் என்றால் அறிவால் அறியப்படக்கூடியது. இது அழியாதது. இந்த அழியாத யோகத்தை விவஸ்வான் எனும் சூரிய பகவானுக்கு கூறியிருக்கிறார். சூரிய பகவான் நமக்கெல்லாம் பிரத்யக்ஷ கண்கண்ட தெய்வம். ஆம், வேதத்தில் சொல்லப்பட்டதை ஒரு நாள் ஓய்வு கூட இல்லாமல் தன் தர்மத்தை மீறாமல் கடைபிடித்து இன்றளவும் நமக்காக வாழ்ந்து காட்டிக் கொண்டிருப்பவர் சூரிய பகவான். அவர் தனது புத்திரன் மனுவுக்கு கூறினார். மனு தர்மசாஸ்திரத்தை எழுதினார். அவர் சூரிய வம்சத்தில் வந்த இக்ஷ்வாகு எனும் மன்னருக்கு போதித்தார். ஆம், சூரிய வம்சத்தில் உதித்தவர்தான் ராமச்சந்திர பிரபு, தர்மத்தின்படி வாழ்ந்து காட்டியவர். ஆம், இந்த பகவத்கீதையை படிக்கின்ற நாமும் சூரிய பகவானை போல, மனுவை போல, இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்த ராமச்சந்திர பிரபுவை போல தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். இது அழியாதது என்கின்றார் பகவான்.